அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சண்முகம். நான் ஆரம்பத்திலிருந்தே ஓவிய பணியாற்றி வருகிறேன். நிறையா பத்திரிகைகளுக்கும் படம் போட்டிருக்கிறேன். ஒரு ஐயா மகாலிங்கம் அவர்களது ஓம் சக்தி பத்திரிகையில் தொடர்ந்து ஒரு 20 ஆண்டுகள் ஓவிய பணியாற்றி வந்திருக்கிறேன். அவர் என்னுடைய பணியை பாராட்டி 2 முறை எனக்கு பொன்னாடை போட்டி வாழ்த்தி இருக்கிறார். அதோடு அவருடைய பத்திரிகையில் ஒரு 20 ஆண்டு காலம் நான் கவிதை, கட்டுரை, கதை இதுக்கு எல்லாமே சிறந்த முறையில் படம் போட்டு அது நிறைய வெளிவந்திருக்கின்றது. அதோடு வெளி மாநிலங்களிலிருந்து எனக்கு போட்டிக்கான சில ஆர்ட் அகாடமியிலிருந்து நிறையா எனக்கு என்னுடைய படத்தை பாராட்டி சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. வெளிநாடுன்னு இந்தோனேஷியாவிலேருந்து ஒரு அகாடமியிலேருந்து எனக்கு சிறந்த படத்துக்கான ஒரு சான்றிதழ் கொடுத்துருக்குறாங்க. 2023-24 தமிழ்நாடு அரசு கலை பண்பாட்டுத்துறை அவங்க சென்னையில் நடத்திய ஒரு ஓவிய கண்காட்சியில் என்னோட பெயிண்டிங்கு இடம்பெற்றிருந்தது. அது ஒரு எனக்கு சிறப்பு. அதோட அந்த அமைச்சருக்கு கூட ஒரு நட்பு ஏற்பட்டது. அவருக்கு எனக்கு இப்போ நிறைய தொடர்பு இருக்குது. இப்போ 2வது என்னுடைய கலை திறமையை பாராட்டி கலைச்செம்மல் விருதுக்காக அப்ளை பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அது இப்போ 2வது முறையாக நான் விண்ணப்பம் செய்திருக்கிறேன். கலைச்செம்மல் விருதுக்கு எந்த விண்ணப்பம் 2 வருடமே. இப்போ இந்த வருஷம் இப்போ போன ஜூலையில் அப்ளை பண்ணியாச்சு. அதுக்கு முன்னே போன அக்டோபரில் 2வது தடவை இப்போ அப்ளை பண்ணியிருந்தேன். அது சம்மந்தமாக எல்லா பர்டிகுலர்ஸும் அவங்களுக்கு கொடுத்தாச்சு. இன்னும் ரிசல்ட்டு தெரியல. அதனால் நான் தனியாக இருக்கிறேன். அப்படிங்கும்போது என்னுடைய தொழில் எல்லாருக்கும் தெரியணும். நம்ம இருக்கிற இடம் ஒரு மறைவாக இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் ஒரு பப்ளிசிட்டி ஆகணும். அதனால் மற்றவங்களும் பயன்பெறணும் அப்படின்ட்டு இப்போ வரதராஜபுரத்தில் என்னோட நண்பருடைய வீட்டில் வாரம் ஞாயிற்றுக்கிழமை குழந்தைகளுக்கான ஃப்ரீ அதை இலவச ஓவிய பயிற்சி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். அது எல்லாருக்குமே தெரியும். அதோட எனக்கு இப்போ வெளியில் நிறைய அதாவது படம் போடுறதுக்கு, அதாவது அவங்களுடைய உருவத்தை சின்னதாக கொடுத்து பெருசாக போடணும், அது மாதிரி சில வேலைகள்லாம் நான் செஞ்சுட்டு இருக்கேன் வீட்டில். அதே சமயத்தில் சில குரல் ஓவியங்கள் ஒரு வரிசையாக போட்டு இருக்கிறேன். அதோட இன்னைக்கு என்னென்னா நான் கற்ற தொழில் அது மற்றவங்களுக்கும் உபயோகப்படுத்தணும், உபயோகமாக இருக்கணும். அப்படிங்கிறதுல நான் எல்லாருக்குமே சில பேருக்கு இலவசமாக சொல்லி கொடுத்துட்ருக்கிறேன். ஆனால் அதே சமயத்தில் ஒரு ஸ்கூல் மாதிரி வச்சு செய்கிறதுக்கு ஒரு விருப்பம் இருக்குது. அது சம்மந்தமான சிலதெல்லாம் ஏற்பாடு செஞ்சிட்ருக்கு. அது கூடிய சீக்கிரம் அதை நிறைவேறும் நான் நினைக்கிறேன். கல்லூர் பகுதியில் இலவச பயிற்சி இல்லை வைக்க போகிறோம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கோயிலே வைக்க சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. அது கூடிய சீக்கிரம் அதுக்கும் ஏற்பாடு செஞ்சிருவேன் சீக்கிரமாக. ஏன்னா என்னுடைய ஏஜுக்கு என்னுடைய அனுபவத்தை மற்றவங்களுக்கு எல்லாரும் பகிர்ந்து அது பயன்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஆசைப்பட்டுருக்கிறேன். ஏன்னா நம்ம தொழில் ஒருத்தர் மூலமாக அது அழிஞ்சு போகக்கூடாது, மற்றவங்களுக்கு அது பகிர்ந்து கொடுத்து அதுவும் வளரணும். அப்படிங்கிறதுக்காக தான் நான் மற்றவங்களுக்கு அந்த தொழிலை சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற ஆர்வமாக இருக்கிறேன். வேற யாராச்சும் இந்த ஓவியத்தை கற்றுட்டு போயிருக்காங்க? நிறைய பேர் இருக்காங்க. அவங்க என்னென்னா டிராயிங் மாஸ்டர் அளவுக்கு போயிருக்கிறாங்க. அதே சமயத்தில் அவங்க இப்போ டிராயிங் மாஸ்டர் இருக்கிறவங்களுக்கு ஸ்கூலில் ஒரு பெரிய மதிப்பே இல்லை. ஏன்னா அவங்க முதல்ல நான் டிராயிங் மாஸ்டர்னால ஒரு நல்ல மதிப்பு இருந்துச்சு. இப்போ அப்பாயின்மெண்ட்டு கொடுக்கறது இல்லை, கொடுத்தாலும் குறைஞ்ச சம்பளத்தில் அவங்கள வர வைக்கிறாங்க. அந்த சப்ஜெக்டை அவங்களுக்கு பொதுவாக முக்கியமாக தெரியறதில்லை. நம்ம என்னென்னா சின்ன குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கும்போது அவங்க ஹைஸ்கூல் வரும்போது சயின்ஸ் சம்மந்தமாக சில படங்கள்லாம் போடணும், அதுக்கு தனியாக மார்க் இருக்குது. அப்போ கை ஈஸியாக அவளுக்கு வந்துடுச்சு அப்படின்னா அவங்க ஈஸியாக படத்தை போட்டு மார்க் ஸ்கோர் பண்ணலாம். அந்த அளவுக்கு அவங்களுக்கு குழந்தைகளுக்கு மட்டும் சொல்லி கொடுத்துருக்குறேன். இப்போ 2015 நான் பயிற்சி கொடுத்துட்ருக்கிறேன். நிறைய பேர் இப்போ கீழேருந்து ஹைஸ்கூல் காலேஜெலாம் போயிட்டாங்க. சில பேர்லாம் வெளியில் காம்படிஷன்லாம் கலந்துருக்கிறாங்க, பரிசும் வாங்கியிருக்கிறாங்க. இல்லை இப்போ இந்த மாவட்டத்தில் தான்
அது ஸ்கூலாக செய்கிறாங்கல்ல. அப்புறம் அப்புறம் இங்கே கஸ்தூரி சீனிவாசன் ட்ரஸ்ட்னு ஒரு கலைக்கூடம் இருக்குது. அங்கே வந்து எக்ஸிபிஷன் நடத்துவாங்க, ஓவிய கண்காட்சின்ட்டு. அதை முக்கியமாக சில பேர்லாம் என்னை ஓப்பன் பண்ண கூப்பிடுவாங்க. அது 2-3 இதுக்கெலாம் நான் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். நானும் அங்கே சில படங்கள்லாம் சேர்த்து வச்சிருக்கிறேன், ஒரு ஓவிய கண்காட்சி வைக்கலான்ட்டு. அது அந்த கூடுதலாக இன்னும் கொஞ்சம் ஒரு 50 படமாக சேர்ந்த பின்னால் வைக்கலான்ட்டு ஒரு ஆர்வம் இருக்குது. அங்கே வந்து கால் ஃப்ரீ, அதனால் மற்றவங்க எல்லாருமே இது மாதிரி ஆர்வமுள்ளவங்களை கொண்டு வைக்கணும்னு சொல்லி போட்டு அவங்க செஞ்சிட்ருக்கிறாங்க. பயிற்சி உங்களுடைய அந்த ஓவிய துறை சார்ந்து அனைத்தும் வந்து வெற்றி பெற இந்த வடலூர் குரல் மாவட்ட சார்பாக நாங்கள் வாழ்த்துக்கிறோம். நன்றி நன்றி. மேலும் இது போன்ற செய்திகளை அறிந்து கொள்ள வெள்ளலூர் குரல் செய்தியுடன் இணைந்திருங்கள்.